மின்னணு வாக்குப்பதிவை மாற்றவே முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதற்கு முரசொலி நாளேடு கண்டனம் தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவில் முறைகேடு செய்து பாஜக வெற்றி பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என முரசொலி நாளேடு தலையங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றதாக மத்திய அரசுக்கு சொந்தமான மின்னணு கழகத்தில் 10 ஆண்டு காலம் பணியாற்றியவரும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் ஷூஜா என்பவர் குற்றம் சாட்டியிருப்பதை முரசொலி நாளேடு தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதமர் மோடிக்கு நெருக்கமான அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் உதவியுடன் ஊடுருவல் முறைகேடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்திருப்பதையும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு தலையங்கம், இந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவும் விசாரணை அதிகாரி ஒருவரும் கொலை செய்யப்பட்டதாக சையத் ஷூஜா கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பற்றிய புதிய தகவல்களின் மூலம் பாஜகவின் சதி அம்பலமாகி உள்ளதாகவும், எனவே வாக்குச்சீட்டு முறைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என மாயாவதி, சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கூறியிருப்பதையும் முரசொலி தலையங்கம் பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முறைகேடு செய்துள்ளதா என்பது பற்றி விசாரணை நடத்த வேண்டும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான புகார் குறித்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இந்த நடவடிக்கைகளை தாமதமின்றி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அதனை விட்டுவிட்டு மின்னணு வாக்குப்பதிவு முறையை மாற்றவே முடியாது என கூறுவது நியாயமற்றது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. இந்திய ஜனநாயகத்தை நிர்ணயம் செய்திடும் வாக்களிக்கும் முறையை எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் 100% நம்பகத்தன்மை வாய்ந்ததாக அமைத்திட வேண்டும் என்றும் முரசொலி நாளேடு தலையங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது.